பாவம் போக்க பாரம் சுமந்து போகிறார், பாரம் சுமந்து போகிறார். இயேசுவின் சிலுவை பாதை மூன்றாம் தலம். இயேசு முதன்முறை தரையில் விழுகிறார். சிலுவையை சுமக்கும் தன் மகனை தாய் எதிர்கொள்கிறார். தோள் மீது கழுமரம் தாங்கிய தன் மகனை கொலைக்களம் நோக்கி இழுத்துச் செல்லப்படும் தன் ஒரே மகனை சந்திக்கின்ற தாயின் மனம்
எத்தனை வேதனைகள் அடைந்திருக்கும். பெற்ற வயிறு துடித்தது, உடல் நடுங்கியது, உள்ளம் கலங்கியது, இதயத்தில் வாள் ஒன்று ஊடுருவியது, துயர்பட்ட நெஞ்சம் நூறாய் உடைத்தது. பிள்ளைக்கு ஒன்றென்றால் தாயின் மனம் வாளாக இருக்குமா? தன் சேய்க்கு வேதனை என்றால் அதனை கண்டு தாயின் நெஞ்சம் துடிக்காமல் இருக்குமா? கண்கள் நான்கும் சந்தித்துக் கொண்டன, இதயங்கள் இரண்டும் ஆறுதல் கண்டன. இறைவனின் திருவுளம் இதுதானோ என்று மரியின் நெஞ்சம் துடிக்க, இறைவனின் திருவுளம் செய்வதே நம் வாழ்வின் நோக்கம் என்று திருமகன் அறிவிக்க மௌனம் பேசியது. பயணம் தொடர்ந்தது. ஈன்ற பொழுதில் வேறு வகை அடைவாள் தாய் தன் மகனை சான்றோன் என பிறர் சொல்ல கேட்கும். படுங்காயமும் அடைந்தாரே, படுங்காயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியா. உலகை சுமக்கும் தோள்களிலே சிலுவை சுமந்து போகிறார், சிலுவை சுமந்து போகிறார். மனிதர் குலத்தில் பாவம் போக்க பாரம் சுமந்து போகிறார்.
இயேசுவின் சிலுவை பாதை ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறையாக கரையில் விழுகின்றார். ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த சொத்திர உம்முடைய அசிஷ்ட திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறை வார்த்தை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவர் நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீய செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். உலகை சுமக்கும் தோள்களிலே சிலுவை சுமந்து போகிறார், சிலுவை சுமந்து போகிறார். மனிதர் குலத்தில் பாவம் போக்க பாரம் சுமந்து போகிறார், பாரம் சுமந்து
செயல்படும் படை வீரர்கள் பல இருந்தனர். பழித்துரைப்பதை கொண்டு பகை சுமந்த பரிசேயரும் வெறிகொண்டு அங்கே அலைந்து திரிந்தனர். அதே வேளையில் சில பெண்கள் இரக்கம் நிறைந்து இயேசுவின் நிலையை கண்டு கதறி அழுகின்றார்கள். இரக்கம் கொள்வதும் பிறரின் துன்பம் கண்டு துயரடைவதும் மனித இயல்பின் ஈரம் நிறைந்த தன்மைகள். துயருருவோரை கண்டவுடன் எழுகின்ற கண்ணீர் மானிடம் உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம். கண்ணீர் இதயத்தின் இனிய மொழி, அகிலத்தின் அன்பு மொழி. கண்ணீர் ஓர்ப்பாய் உள்ளது. காரணம், அதில் பரிவும் இரக்கமும் கலந்திருக்கிறது. தம்மை நோக்கிய கண்ணீர் வெள்ளம் பாடுகளின் வறண்ட பாதையில் பாசத்தில் மாட்டி தொங்கவிடும் கொடூரம். கொல்கத்தா மலை எங்கும் மாணிகள். அவருடைய பாதங்கள் இரும்பினால் ஊடுருவுகிறது. நெஞ்சம் ஊடுருவட்டும், அந்த பாறைகளும் கதறட்டும். எருசலேம் மலையை அசைத்து சவால் விடுகின்றனர். அமைதி, அமைதி காக்கவும் மானிட மகன் பேசுகிறார். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியும். பூதம் கலங்கிய புண்ணியனே, பூதம் கலங்கிய புண்ணியனே, எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுவாமே. பிதாவுக்கும் சுடருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பெரும் கர்த்தாவே, உமது ஜெயத்தின் பெருந்தருளும்
நூற்றுவ தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் திருமகன் உடலை விட்டு உயிர் சென்றபோது அந்த உடல் அடக்கம் செய்யப்பட இறக்கப்படுகிறது. அவரது தாய் மரியாள் அந்த ஊர் முழுவதும் கேட்டது மகனை ஆற்றிய பேச்சு இன்று உலகம் முழுவதும் அது அடங்கி போச்சு. அன்று தன் மகன் சென்ற இடமெல்லாம் அதிசயங்கள் நடந்தன. இன்று கொலையுண்ட மகனோடு வியாபித்து நிற்கின்ற வியாபுலங்கள். இரண்டு உள்ளங்கள் இறைவனின் சித்தம் புரிந்திட வேதனை நெருப்புக்குள் நெடு தவம் செய்தது. இரண்டு நெஞ்சங்கள் உலக மீட்பிற்காக சிலுவை அடியில் தஞ்சம். சில துன்ப கலங்கள் நீங்குவதில்லை, பருகிடத்தான் வேண்டும். சில சிலுவைகள் அகலுவதில்லை, சுமந்திடத்தான் வேண்டும். சில தருணங்கள் முடிவதில்லை, அவற்றை கடந்திடத்தான் வேண்டும். அன்னை மரி இதை அறிந்திருந்தார். இதோ உமது அடிமை என்றாரே, இறுதி வரை இறைவனின் சித்தம் பாரம் சுமந்து விதைக்கப்பட்டதோ ஐயா விதைக்கப்பட்டவர் புதைக்கப்பட்டதோ ஐயா விதைக்கப்பட்டவர் கல்லறையில் உமது உயிர் விளக்கு ஆனது புது உலகின் நடைகளுக்கு விடியலானது கல்லறையில் உமது உயிர் விளக்கு ஆனது புது உலகின் நடைகளுக்கு விடியலானது புதிக்கப்பட்டதும் நீர் விதிக்கப்பட்டவர் புதிக்கப்பட்டதும் நீர் விதிக்கப்பட்டவர் எங்களுக்காக வேண்டுகிறோம் பிறரை தீர்ப்பிட மாட்டோம் எங்களை ஏற்றருளும். இயேசு பாடுபட்ட 14ஆம் நிலை. இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி
உமக்கு நன்றிறிந்த சோஸ்திர பண்ணுகிறோ. உம்முடைய திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் திருவுடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. யோசேப்பு மெல்லிய துணி ஒன்றை வாங்கி வந்து இயேசுவின் உடலை இறக்கி துணியால் சுற்றி பாறையில் வெட்டப்பட்டிருந்த கல்லறையில் கொண்டு வைத்தார். அதன் வாயிலில் ஒரு கல்லை உருட்டி வைத்தார். அவர் உயிரின் ஊற்றல்லவா, வாழ்வின் வழி அல்லவா? கல்லறை அமைதியில் இளைப்பாறுகிறது. காரணம், கடவுளே அங்கு சற்று துயில் கொண்டார். கல்லறை தன்னை குறித்து பெருமை கொண்டது. ஏனெனில் படைத்தவரே சில நாட்கள் அங்கு குடிகொண்டார். கல்லறை தன் உறக்கத்தை நிறுத்திக் கொண்டது. ஏனெனில் அதுவே அவரது உயிர்ப்பின் சாட்சியாக நின்றது. உயிர்ப்புக்கு சாட்சியாய் வென்றது. அந்த படகில் களைப்புற்று துயில் கொண்ட இயேசு ஏய் செல்லக்குட்டி, நீ எப்படி வந்த? दीदी दादा दीदी उसका बारे में पार्टी करेगा. நேரம் கூட மகிழ்வோடு அதை பார்க்க முடியவில்லை. பல நாட்கள் அதை மகிழ்வோடு பார்க்க முடியவில்லை. சிமியோனிடம் கொண்டு வந்து காணிக்கையாக தன்னுடைய குழந்தையை ஒப்பு கொடுத்த பொழுது சிமியோன் சொல்கிறார், இந்த குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்ப்பினுடைய அடையாளமாக இருக்கும், உன்னையும் ஒரு வாழ் ஊடுருவும் என்று கூறுகிறார். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 34 35 வரைக்கும் உள்ள இறைவார்த்தைகளை நீங்கள் பார்க்கலாம். எதிர்ப்பின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த எதிர்ப்பின் அடையாளமாக இருப்பது மகிழ்ச்சியின் அடையாளம் அல்ல, ஒரு துன்பத்தினுடைய அடையாளம். உன்னையும் ஒரு வாழ் ஊடுருவும் என்று சொல்வதை அவள் எப்பொழுது உணர்ந்து கொள்கிறாள் என்றால், சிலுவையினுடைய அடியில் இயேசுவினுடைய காலடியில் நின்று தன்னுடைய மகனை துடிக்க துடிக்க கொண்டு அந்த படுபயங்கரமான நிகழ்வை பார்க்கும் பொழுதுதான் சிமியோனுடைய வார்த்தைகள் அவளுக்கு ஞாபகம் வருகிறது. உன்னையும் ஒரு வாழ் ஊடுருவும். நம்முடைய குழந்தைகள் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது மகிழ்ச்சியின் அடையாளமாக நாம் பார்க்கிறோமா, அல்லது எதிர்ப்பின் அடையாளமாக நாம் பார்க்கிறோமா? வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பிறப்பாக நம்முடைய குழந்தைகளை பார்க்கிறோமா, பலிகளின் துன்பங்களின் ஒரு அடையாளமாக இந்த குழந்தையை நாம் பார்க்கிறோமா?